தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம்ங்க. இன்னைக்கு அசம்பிளி, அதாவது சட்டசபை இன்னைக்கு கூடுச்சு. திரும்பி இன்னும் 2 நாள்ல, அதாவது 19ஆம் தேதி கூட போகுது, 22ஆம் தேதி 23ஆம் தேதி எல்லாம் கூட போகுது. சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே வாயை தொடக்கல. என்னப்பா விஜய் அவர்கள் வாயவே தொடக்க மாட்டேன்றாதே அப்படின்ட்டு ஒரு சிலர் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. அந்த கதறவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பதில் தான். ஏப்பா, இன்னைக்கு ஆளுநரும் சபாநாயகர் அவர்கள் மட்டும்தான் பேசுவாங்க. அதாவது இன்னைக்கு ஆளுநரோட உரை இருக்கும். அதனாலதான் விஜய் அவர்கள் வாயை தொடக்கல. அதை முதல்ல விஜய் அவர்கள் யாருமே வாயை தொடக்கல. அதை முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரியாம என்னப்பா எதுவுமே பேச மாட்டேன்றாதே அப்படின்ட்டு பேட்ச் எல்லாம் குத்திட்டு இந்த டிஎம்கே கேங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிஎம்கேயோட கேங்ஸ், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் அது கூட கேஎன் ஏதோ, அப்புறம் அந்த வின் பண்ண எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, நிறைய பதாதைகள், அதாவது நிறைய பேம்ப்ளெட்ஸு, அப்படியே பேட்ச் வாயை தொடங்க சிஎம் சார் வாயை தொடங்க. அப்புறம் இது என்னது, இது தூய சக்தி இல்லை துஷ்ட சக்தியோ துயர சக்தி, அந்த மாதிரி பதாதிகள், அப்புறம் பாலியல் வன்கொடுமை எல்லாம் அவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ நடக்கு, அந்த மாதிரி நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு, சிஎம் அவர்கள் வாயத்தை பேசவே மாட்டேன்றாருப்பா அப்படின்ட்டு. அவருக்குமே நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு ஆளுநர் உரை தாங்க. சிஎம் அவர்கள் இந்த 3 நாள் நடக்க போகுது இல்லைங்களா, கேள்வி பதில், அந்த இதுல பேசுவா அப்படி. சரி, ஆளுநர் உரையில என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி சரி, தமிழ் தாய் வாழ்த்து 2வது 3வது பாடுவாங்க, அதை வச்சதுன்னா கிலாட்டா பண்ணி போடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க போல. அதெல்லாம் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்த ஃபர்ஸ்ட்லேயே நாங்க பாடுறோம்ப்பா அப்படின்ட்டு பாடிட்டாங்க. இதுல தேசிய கீதம் எதுக்கு 2 டைம் பாடினாங்கன்ட்டு வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்பா நேஷனல் ஆந்தம் தானே, ஏன் 2 டைம் பாடினா யாரும் எதுவும் ஆயிடுவீங்களா எப்படி? ஸ்டார்டிங்ல ஒரு டைம் பாடினாங்க, லாஸ்ட்ல ஒரு டைம் பாடினாங்க. என்னத்துக்கு இதுலலாம் கூட பிரச்சனை பண்றீங்க? சரி, ஆளுநர் அப்படி என்னப்பா சொன்னாரு? ஆளுநர் என்ன சொன்னார்னா, இத்தனை வருஷம் என்னென்ன நடந்துச்சு, அதாவது ஆளுநர் உரைன்றது பாத்தீங்கன்னா இவங்க டிவிகே சைட்ல இருந்து எழுதி தந்துருவாங்க, அதை தான் படிப்பாரு. அதுதான் நடந்துச்சு. கடந்த காலகட்டங்கள் எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப யாரு சிஎம்ஓ அவரு அப்படியே புகழ் பாடுவாங்க, அவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவரு ஸ்டாலின் மாதிரி, அதாவது ஸ்டாலின் அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாரு அது இதுன்ட்டு. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, விஜய் அவர்களை பத்தி எதுவுமே சொல்லலை. பேசினது ஃபுல்லா எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசினாங்க, ஜெயலலிதா அம்மா அவர்களை பத்தி பேசினாங்க, வேலுநாச்சியார் அவர்களை பத்தி பேசினாங்க, அப்புறம் அம்பேத்கர் பத்தி பேசினாங்க, பெரியார் அவர்களை பத்தி பேசினாங்க, காமராஜர் அவர்களை பத்தி பேசினாங்க, அஞ்சலி அம்மாள் அவர்களை பத்தி பேசினாங்க, அதாவது கொள்கை தலைவர்களை பத்தி பேசினாங்க. அப்புறமா அதாவது ஏடிஎம்கேவோட ஹெட் இருக்காங்க இல்லையா, முன்னாள் சிஎம்ஸ், அவங்கள பத்தியும் பேசினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறமா வரலாற்றிலேயே காணாத வெற்றி விஜய் அவர்கள் பெற்றிருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ணா, அடுத்து எம்ஜிஆர் அவர்கள், அடுத்து விஜய் அவர்கள், அந்த வரிசையில வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா சாதிவாதி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு ஒரு பெரிய மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதாவது இத்தனை வருஷத்துல குப்பை கணக்குல போதை பொருளுக்கும், கஞ்சாக்கும், ஆன்ஸுக்கும், கண்டது போன மதுக்கும் எல்லாத்தையும் அடிமை பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம். ஏன்னா இத்தனை வருஷத்துல எல்லாமே ரொம்ப சீரழிஞ்சு கிடக்குது. அது எல்லாத்தையுமே நாங்க சரி பண்றோம் வருகின்ற நாட்களில் அப்படின்ற மாதிரி உரையை சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 32 நிமிஷமும் 38 நிமிஷமும் ஆளுநர் பேசினாருங்க. அதுக்கப்புறம் சபாநாயகருமே ஒரு 32 to 35 நிமிஷம் பக்கம் பேசினா. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் வர 19ஆம் தேதி பயங்கர விறுவிறுப்பா போகுது. 19ஆம் தேதி 1, அப்புறம் 21, 22 இந்த டேஸ் எல்லாமே ரொம்ப ஜெயின்ஜாட்டிக்கா போகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதெல்லாம் கேள்வி பதில், இதுக்கு முன்னாடிலாம் சட்டசபையில இந்த சேரெல்லாம் தூக்கி அச்சின்னு வெளியெல்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா. இங்க அப்படியெல்லாம் அடிச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதிர்கட்சியோ இல்ல 3வது இருக்கிற கட்சியோ அவங்க எல்லாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்புறம்
வைகோ அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி வந்து கொடுக்கறதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குங்க. டிவிகே கூட வந்து கூட்டணி வைக்கிறதாகவும் வைகோ அவர்களின் 2 எம்எல்ஏக்கள், அதாவது இப்ப வந்து டைரக்டா வந்து ஆதரவு தர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் மூலியமா ஒரு 2 எம்எல்ஏக்கள் வந்து வின் பண்ணாங்க வைகோவோட கட்சியில இருந்து, வைகோ அவர்களின் கட்சியில இருந்து, மதிமுகல இருந்து. அவங்களால டைரக்டா ஆதரவு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஏன் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்னா, அவங்க வந்து இந்த மு க ஸ்டாலின் அவர்களோட சின்னம் இருக்கு இல்லைங்களா, உதயசூரியன், அதுல வந்து நின்னாங்க. ஸோ அவங்களால டைரக்டா ஆதரவு வந்து கொடுக்க முடியாது. ஸோ அப்படி ஆதரவு கொடுத்தா கட்சித்தாவல் தடை சட்டம் அதுல பாயப்படும். ஸோ அவங்களோட இது வந்து பதிக்கப்படும். ஸோ பிளானிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, வைகோ அவர்களுக்கு மினிஸ்டருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங், அதாவது இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி சீஃப் லெவல், லைக் இந்த வெளியூர் பயணங்கள், வெளியூருக்கு இப்ப டெல்லிக்கும் இவங்களுக்கும், டெல்லியில முக்கிய தலைவர்களை சந்திக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைகோ அவர்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கட்சி சைட்ல இருந்து கலந்து கொண்ட 2 எம்எல்ஏக்கள், அதாவது 2 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து ராஜினாமா பண்ற போதாங்க, பண்ணிட்டு டிவிகே மூலியமா நிக்க போதாங்க, இல்லைன்னா மதிமுக மூலியமாவே நிக்க போதாங்க ஓன் சின்னத்துல, அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்புறமா அந்த திமுக தலையில இடிய போடுற மாதிரி 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து சைன் பண்ணி வச்சிருந்தாங்க ராம்கி நிறுவனம். அது என்னப்பா ராம்கி நிலம் அப்படின்றீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் நீங்க எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க அப்படின்ட்டு ஒதுக்கப்பட்ட நிலத்தை தான் அப்படி சொல்லுவாங்க, ஏரிகள், குளங்கள், குட்டைகள். ஆனா அந்தையே என்ன பண்ணிருக்காங்க, ஒரே நாள்ல எல்லா அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இங்க கட்டுறதுக்கு அப்ரூவல், லேண்ட் அப்ரூவல், சாயில் அப்ரூவல், வாட்டர் அப்ரூவல், என்னென்ன அப்ரூவல் இருக்கோ எல்லா அப்ரூவலும் ஒரே நாள்ல முடிஞ்சிருக்கான். இப்ப நீங்க எதனா உங்க வீட்டுக்கு எதனா ஒரு அப்ரூவல் வாங்க போங்களே, ஒரு இதுக்கும் எவ்வளவு அலைய விடுறாங்க, 10 நாள் 15 நாள் சும்மாவே அலைய விடுவாங்க. ஆனா அந்த நிறுவனம் ஒரே நாள்ல எல்லா மேட்டரையும் முடிச்சுங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 1500 பேத்துக்கோ 1900 பேத்துக்கோ வீடு கட்டுற ப்ராஜெக்ட். அதுதான் அங்க அவங்க பெருசா பண்ண போற ப்ராஜெக்ட். பிரிகேட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு இதுதான். அதை வந்து டிவிகே அரசு, உங்க டெண்டரை நாங்க கேன்சல் பண்றோம், நீங்க இங்க கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டாங்க. அதாவது ஏதோ ஒரு அப்ரூவல் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல அவங்களால கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போதைக்கு மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க. சாதாரணம் இல்லையா, 2000 கோடி இல்லையா. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் பத்தி நியூஸே எதுவுமே ஒரு 4-5 நாளா காணமே, இன்னைக்கு கூட சட்டசபையில அவரை பார்க்கவே முடியலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அவரு ஏதோ பயங்கரமான பிளானை போட்டுட்டு இருக்காதுங்களா. அதாவது டிவிக்கே அந்த பக்கம் நம்மளால போக முடியாது, திமுகல நம்மளை சுத்தமா மதிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவரு சம்பாதிக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் மணி தண்டாது திமுகக்கு. ஆனா இப்ப அவரை மதிக்க மாட்டேன்றாங்களாம். ஸோ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, நம்ம ஏடிஎம் கேட்க திரும்பி போயிடலாமா, போயிட்டோம்னா நமக்கு திரும்பி அந்த கொங்கு பெல்ட் வந்து கொடுத்துருவாங்க, கம்முனு ஏடிஎம்கே சைடே போயிடலாமா அப்படின்ட்டு ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்காதுங்களாங்க. ஏன்னா ஏடிஎம்கே சைடு போயிட்டாங்கன்னா பிஜேபி கூட இருக்கு, அவர் மேல இருக்கிற கேஸுக்கெல்லாம் அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிடலாம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பிளானை வந்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பிளான் மட்டும்தான் பண்றாதா இல்ல ஒரிஜினலாவே இதுதானா என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஏன்னா பண்ணாலும் பண்ணுவாரு அதெல்லாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 5 கட்சி தாவி இருக்காரு, ஏடிஎம்கே, டிஎம்கே, இல்ல ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா இந்த கட்சி என்னது அமமுக, அடுத்து டிஎம்கேவா, திரும்பி ஏடிஎம்கே விட்டு டிஎம்கே பண்ணாது. அதான் ஒரு 3-4 கட்சி தாவனவது. அதுக்கு கட்சி தாவல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நாங்கெல்லாம் எப்ப வேணாலும் கட்சி மாறி 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 போயிட்டே இருப்போம்ல. எங்களுக்கு தேவை காசு, காசு இருந்தா நாங்க காசு சம்பாதிக்கணும்னா எந்த கட்சி வேணாலும் போயிட்டே இருப்போம், என் மேல கேஸும் போடக்கூடாது இதுவும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர்ல தலைவர் வந்து சுத்திட்டு இருக்காராம். ஸோ பிஜேபி கூட போய் நம்ம ஜாயிண்ட் வச்சிடலாம், ஏன்னா திமுக வந்து வின் பண்ணிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்திருக்கா. அப்படியே எல்லாம் ஊத்தி மூடிடுச்சு. இப்ப வேற அது மேல அந்த கேஸ் எல்லாம் வேற கரூர் கேஸு, அப்புறம் ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்போர்ட் கேஸு, அதெல்லாம் இதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. கரூர் கேஸ் வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு. ஆனா டிரான்ஸ்போர்ட் கேஸுக்கு ஆல்ரெடி வந்து இது போயிட்டு இருக்கு இல்லைங்களா, விசாரணை போயிட்டு இருக்கு இல்லைங்களா.
ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் தலைவர் வந்து கைது பண்ணுவாங்கன்றதுனால ஸோ பதுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வேற யாரெல்லாம் என்னென்ன தப்புகள் என்னென்ன குறைகள் செய்யறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்.